இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் இன்று அல்லது நாளை வெளியாக உள்ளது. இதை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கன்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் இருக்கும். ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கேண்டிடேட்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மெயில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில் இருக்கும். இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பர் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூசர் நேம் கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2Aன்னு இருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை செக் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆனால் தான் ஹால் டிக்கெட்டும் ஜென்ரேட் ஆகும். இதில் அப்ளிகேஷன் ஐடி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹால் டிக்கெட் இன்னும் வெளியாகலை, இன்று அல்லது நாளை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஹால் டிக்கெட் வெளியான பிறகு நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட், போஸ்டோட நேம், அப்ளிகேண்ட் டேட், இந்த மாதிரி ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லா டேட்டையுமே கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டிக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட் சைடில் கார்னரில் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் ஐடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருப்பாங்க. டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே உங்களோட நேம், QR கோட், ஃபோட்டோ, எக்ஸாம் ஹால் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி குரூப் 2 2A ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.